ஹாய், வெல்கம் டு ஊன் அகாடமி. இன்னைக்கு ஜாகிரஃபி பார்க்க போகிறோம். ஜாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான யூனிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஜாகிரஃபி பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசியில் நிறைய வகையான கொஷின்ஸ் கேட்கலாம். பேசிக்காக வந்து சில டாப்பிக்கில் வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் ஒரு முக்கியமான டாபிக் தான் நமக்கு இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க, இதில் வந்து நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. பேரண்டம்னா என்ன, இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய டேட்டாஸாகவும் வரும், கொஞ்சம் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவுமே நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நல்லா கோத்ரூ பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ், அதாவது தமிழில் பேரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டம் அப்படின்னா உலகம், கரெக்டா? அப்போ பேரண்டம் அப்படின்னா என்ன? அதாவது பேரண்டத்துல வந்து அண்டம், அந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குட்டி. அப்ப பேரண்டம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பரந்த ஒரு உலகமா இருக்கும், அது ஒரு தனிப்பட்ட ஒரு உலகமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இனிமே பார்க்கலாம். வாங்க, பாத்தீங்களா? பேரண்டம் என்பது அண்டங்கள் மற்றும் நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் பிற பருப்பொருட்கள் ஆற்றல்கள் கொண்டுள்ள ஒரு பரந்த முடிவற்ற வான்வெளி பகுதி அப்படின்னு சொல்றாங்க. வான்வெளி, அதாவது அதாவது பூமியில இருந்து வானத்தை பார்த்தாலே வானத்துக்கே ஒரு எல்லை இல்லைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு எல்லை, அதாவது முடிவற்ற ஒரு பகுதி தான் என்னதுன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே இதுக்காக வந்து கேஸ் ஸ்டடிஸ் நிறைய போயிட்டு தான் இருக்கு. ஸ்டில் நோ ஒரு எண்ட் வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, பாருங்க, மோஸ்ட்லி வந்து இந்த ஜாகிரபிக்கல் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிரேக்கர்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு கிரேக்கர், அதாவது எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு கண் கொடுத்து இது கண்டுபிடிச்சவர் யாரு, சரி இல்லை இது எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலே மோஸ்ட்லி வந்து கிரீக்ல தான் ஆன்சர் வந்து கிளிக் ஆகும். ஸோ நம்ம அது என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து வருவாங்க அப்கமிங்ல. ஸோ என்னென்ன எது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ என்னென்ன மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க. பாருங்க, கிரேக்க வானவியலர் தாலமி மற்றும் இந்திய வானவியலரான ஆரியபட்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பவே வந்து புவி மாதிரி வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டிஃபினேஷன் வந்து வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து செட் ஆஃப் இதுதான் உலகம், உலகத்தை சுத்தி இவ்வளவு பிளானட்ஸ் இருக்கு, பிளானட்ஸ் அந்த எல்லா பிளானட்ஸ் கலந்தது பேர் ஒரு சிஸ்டம், சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு வந்து கன்ஃபார்ம்டா ஒரு டிஃபைன்டா ஒன்று வச்சிருக்கோம். அந்த காலத்துல எப்போ 2ஆம் நூற்றாண்டுல வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க, 2ஆம் நூற்றாண்டு, அவங்க வந்து ஒரு புவிமைய மாதிரியை வந்து டெஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பின்னர் போலந்து நாட்டைச் சேர்ந்த வானியலாளர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் என்பவர் விண்வெளியை கூர்ந்து நோக்கி சூரியமய மாதிரியை வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? அவங்க வந்து புவிமய மாதிரி, இவங்க வந்து யாரு? சூரியமய மாதிரி. யாரு? போலந்து நாட்டை சேர்ந்த வானியலாளர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் வந்து சூரியமய மாதிரியை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? லைக் சூரியமய மாதிரினா ஒரு சூரியன்னா வந்து அது என்ன, அது சுற்றி என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து அவங்களுடைய கேஸ் ஸ்டடியில வந்து ஒரு தியரியா வந்து டிஃபைன் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இன்வென்ஷன்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப் இன் தி நெதர்லாண்ட்ஸ் இன் 1608 பை ஹான்ஸ் லிப்பர்ஷி. இவர் இருக்கார் இல்லையா, ஹான்ஸ் லிப்பர்ஷி அப்படிங்கிறவர் வந்து டெலிஸ்கோப் வந்து அப்பே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. டெலிஸ்கோப்னா இருக்கும் இல்லையா, இப்படி சம்திங் இருக்கும் இல்லையா, வியூ பண்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல செட்டப், அதை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹான்ஸ் லிப்பர்சி. எப்போ 1608ல. அவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்னா நெதர்லாண்ட். ஓகேங்களா? அதை மாடிஃபை பண்ணது யாரு அப்படின்னா நம்ம கலீலியோ தெரியும்ல, உலகம் உருண்டை அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய டெஃபினேஷன்ஸ் வந்து வச்சவர் யாரு? கலீலியோ. அவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, இதை மாடிஃபை பண்ணிருக்காரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். யார் மாடிஃபை பண்ணது யாருன்னு கேட்பாங்க, இன்வென்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே கரெக்டா பிரிச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே, இந்த பாயிண்ட், இந்த ஒரே ஒரு கொஸ்டினை டிஎன்பிசி வந்து சொல்லி வச்ச மாதிரி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒரு ஒளியாண்டு என்பது என்னது அப்படின்னா 9.4607 into 10^12. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்த 10^10 இருக்கும், 10^8 இருக்கும், 10 எப்படி சொல்ல குழப்பற மாதிரி 22 இருக்கும். இந்த மாதிரி வச்சு இந்த ஆன்சர் கூட இப்போ ஒரே மாதிரி கேட்டுட்டு இந்த 10 வந்து ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது என்னது 10^12 கிலோமீட்டர். வேல்யூ என்னன்னா 9.4607. ஓகேங்களா? அடுத்து அதாவது அடுத்து பாருங்க, ஒரு 3 ஜியோகிராஃபி பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னு பாருங்க. பேரண்டம் விரிவடைவதையும், அதாவது ஒரு பேரண்டம் இருக்கு இல்லையா, லைக் இது ஒரு பேரண்டம்னா இது வந்து வேஸ்ட், அதாவது விரிவடைஞ்சிட்டே போகுதாமா, இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்றதையும், அதனுடைய விரிவடையும் வேகம் இருக்கு இல்லையா, இப்படி அதோடைய வேகம் எப்படின்னா கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்காக 2011ல ஒரு 3 பேர், யார் யார் அப்படின்னா சால் பெர்ல்மட்டா, பிரைன் ஸ்மித், ஆடம் ரீஸ், இந்த 3 பேருக்கு வந்து பிசிக்ஸ்க்கான, அதாவது இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தியரி பாத்தீங்கன்னா பேரண்டம் விரிவடைவதையும், அது எப்படி விரிவடைவது வந்து மிக அதிகமா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்சதுக்காக வந்து இவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது யூனிவர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்குல்ல, அதனுடைய மூலம் சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு பாருங்க. பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய மிக முக்கியமான கோட்பாட்டை பெருவெடிப்பு கொள்கை அப்படி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். பிக் பேங் தியரின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அதுல சோசியல் மீடியால இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பிக் பேங் தியரி அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல பேரண்டம் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு, அதனுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல, அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை, அதனுடைய எல்லையை வந்து இது வரைக்குமே யாராலும் எட்ட முடியல அப்படின்ற ஒரு தியரியை வந்து கண்டுபிடிச்சதுதான் பேர் என்னது, பிக் பேங் தியரி. ஓகேங்களா? அதனுடைய பாருங்க, விரிவடையும் பேரண்டம் கருதுகோள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 1927ஆம் ஆண்டில் பெல்ஜிய வானியலாளர், பெல்ஜியம் இருக்குல்ல, பெல்ஜியம் கண்ட்ரி, பெல்ஜியம்ல வந்து வானியலாளரான அபே ஜார்ஜ் லேமட்ரே அப்படிங்கிறவர் வந்து பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாடு, ஓகேங்களா, முதலில் முன்வைத்தார். இப்போ நிறைய பார்த்தோம், புவிமய மாதிரி, சூரியமய மாதிரி, அப்புறம் வந்து இப்போ என்னது பேரண்டத்தின் தோற்றத்துக்கான ஒரு கோட்பாடு. இப்படிதான் இது வந்து இப்படிதான் இருந்திருக்கும், நம்மளுடைய அண்டம் இப்படி இருக்கு, நம்மளை சுத்தி பக்கத்துல இவ்வளவு அண்டங்கள் இருக்கு, இதுக்கு இவ்வளவு நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு அண்டத்துல வரும், இதே மாதிரி எத்தனை வகையான அண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஒரு தியரி வைப்பாங்க. அதை வச்சது யாரு அப்படின்னா அபே ஜார்ஜ் லெமெட்ரே. ஓகேங்களா? இவங்கதான் வந்து அதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம சொன்னோம்ல பேரண்டம் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கான மாதிரியை முன் வச்சது யாரு அப்படின்னா எட்வின் ஹபிள். எட்வின் ஹபிள் அப்படிங்கிறது பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்திருக்காரு. ஓகேங்களா? அந்த பெருவெடிப்பு கோட்பாடை தான் நம்ம என்ன சொல்றோம், பிக் பேங் தியரி. அதாவது ஒரு செதறிக்கிட்டே இருக்கு, லைக் அதுக்கு வந்து ஒரு இதுவே கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னது எப்போ, யாரு, எட்வின் ஹபிள். ஓகேங்களா? அடுத்து இக்கோட்பாடின் படி 13.7 பில்லியன் ஆண்டுக்கு முன்பு பேரண்டம் உருவாகி விரிவடைய தொடங்கி இருக்கு. இந்த பேரண்டம் எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படி, இது வந்து எப்போ, இது வந்து இப்படி ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு பிக் பேங் தியரியா வந்து என்னது, ஒரு பெரிய ஒரு கோலம் வந்து வெடிச்சு செதறினதுதான் வந்து ஒரு அந்த பேரண்டத்துல இருக்கு, அங்கங்க ஒரு சோலார் சிஸ்டம்னே சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கப்போ இந்த உலகம் ஸ்டார்ட் ஆகி, உலகம் இல்ல, இந்த அண்டம் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்னா 13.75 பில்லியன் இயர்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ காலம் வந்து முன்னாடியே வந்து பேரண்டம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து முக்கியமான டாபிக் கேலக்சிஸ். கேலக்சிஸ் அப்படின்னா என்னன்னா நிறைய விண்மீன்கள், அதாவது ஸ்டார்ஸ்னா விண்மீன் ஓகேங்களா. இதுல நிறைய வகையான மெட்டீரியல்ஸ், பேசிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா, உலகமே ஒரு மெட்டீரியல் தான். அதாவது ஒரு வெடிச்சு செதறின ஒரு பார்ட்டு தான் வந்து என்னது சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் தான் நம்ம எல்லாமே சொல்லுவாங்க உலகமே ஒரு தூசின்னு. அந்த ஒரு தூசி தான் நம்ம வேர்ல்டு ஓகேங்களா. அப்ப பாருங்க, பெருவெடிப்பு நிகழ்ந்த உடனேயே ஈர்ப்பு விசையினால் வாயு மேகங்கள் யாவும் ஈர்க்கப்பட்டு விண்மீன் திரள்கள் கட்டுறுப்புகள் உருவாகின. இந்த மாதிரி செதறிச்சு இல்லையா, ஒரு நான் சொன்னல ஒரு வெடிச்சு செதறின அதுல இருந்து நம்ம எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னல. அப்போ அதுல ஒரு சில ஈர்ப்பு விசைனால அங்கங்க ஒன்னோட குரூப்பா இருக்கும். அதுதான் விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, விண்மீன் திரள் என்பது வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன் மற்றும் சூரிய மண்டலங்கள் ஆகியவை உள்ளடக்கிய திரண்டதொரு அமைப்புன்னு சொல்றாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம ஒரு உலகம், இதை சுத்தி என்ன நிறைய பிளானட்ஸ் இருக்கு, நமக்குன்னு ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது ஒரு குரூப். அப்படின்னா இதே மாதிரி நிறைய குரூப்ஸ் அங்கங்க இருக்கு. இது மொத்தமா கலந்த ஒரு கலவை தான் என்னவா சொல்றாங்க, விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேலக்சி என்ற சொல், அதாவது இப்ப நம்ம சொன்னோம்ல விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொன்னோம், இதே பாருங்க கேலக்சி அப்படின்னு சொல்றோம். கேலக்சின்னு என்னதுன்னா பேரண்டம். அந்த அண்டத்துல பாருங்க மில்கி வே அப்படிங்கிற கேலக்சின்ற வேர்டு ஃபர்ஸ்ட் பாருங்க, கேலக்சியா அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டுடைய ஆரிஜினா தான் கேலக்சி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த கேலக்சின்னா என்ன அப்படின்னா பால்வழி, மில்கி வே அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கேலக்சி வந்து மில்கி வே கேலக்சி ஓகேங்களா, பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்வழி அண்டம் என்பது நம்ம சூரிய குடும்பம் அமைந்துள்ள ஒரு அண்டம். இப்ப நம்ம ஒரு சிஸ்டம் தான் சோலார் சிஸ்டமான்னு கேட்டா கிடையாது. இதே மாதிரி நிறைய கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்மள மாதிரியே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்றாங்க. பாருங்க, நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா 25,000 லைட் இயர்ஸ். லைட் இயர்னா ஒரு ஒளியாண்டு அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம்ல 1. அந்த சம்திங் இன்ட்டு 25,000 இயர்ஸ் அகோ வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேலக்சிஸ் வந்து ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, கேலக்சி வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும் நம்மளுடைய கேலக்சி. இதே வந்து நீள்வட்ட பாதையில வந்து இன்னொரு கேலக்சி இருக்கும். பாருங்க, ஸ்பைரல் சுருள் வடிவம். நம்மளுடைய கேலக்சி ஒரு தூரமா இருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வடிவத்துல சுருள் வடிவத்துல இருக்குங்களா, இது இருக்கிறது சுருள் வடிவம் ஓகேவா. இதுதான் மில்கி வே. அப்புறம் இன்னொன்னு இருக்கிறது என்னது, ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்றோம். அடுத்த வகை பாருங்க, ரெண்டாவது என்ன அப்படின்னா நீள்வட்ட அண்டம். இதுவே எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இப்படி பார்த்தோம் இல்லையா, இதேவும் இப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும்னா நீள்வட்ட பாதை கொண்ட ஒரு கேலக்சி. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா மெஸ்ஸியர் 89 அப்படிங்கிறது தான் வந்து நீள்வட்ட பாதைக்கான ஒரு சோலார் சிஸ்டம். மெஸ்ஸியர் 89 ஓகேங்களா. இதுக்கு நம்ம மில்கி வேவும் ஆண்ட்ரோமெடா. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பாருங்க. தேர்ட் டைப் அப்படிங்கிறது இர்ரெகுலர் கேலக்சிஸ். இர்ரெகுலர் கேலக்சிஸ் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது, அது அங்கங்க செதறி அது ஒரு கேலக்சிஸா கூட்டமா இருக்கும். இதுதான் இப்படிதான் இருக்கும்ன்றதை டிஃபைன் பண்ண முடியாம இருக்கிறது பேர் என்னது, இர்ரெகுலர் கேலக்சிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, லார்ஜ் மெகலெட்டிக் கிளவுட். ஒரு கிளவுட் இருக்கு, அங்கங்க வந்து ஒரு மாதிரி செதறி கிடக்குது, அதுதான் வந்து இர்ரெகுலர். இது வந்து ஒழுங்கற்ற அண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லார்ஜ் மெகலனிக் சொன்னாங்களா, இது வெறும் மெகலனிக். இப்போ இது வந்து இர்ரெகுலர் ஓகேங்களா. இது மொத்தமா பாத்தீங்கன்னா இர்ரெகுலர், ஒன்னொன்னு என்னன்னே கண்டுபிடிக்கல.
இந்த ஒண்ணுமே வந்து ஒழுங்கில்லாம இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒழுங்கற்ற அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, 4 டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் பார்த்திருக்கோம். ஸ்பைரல், நீள்வட்டம், அதாவது வட்டம், நீள்வட்டம், ஒழுங்கற்ற, அப்புறம் வந்து என்னது இர்ரெகுலர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும்ல, நம்ம வானத்துல இருந்து பார்க்கப்போ மேல தெரியுறது ஸ்டார்ஸ். ஆனா ஒவ்வொரு ஸ்டார்ஸுமே நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளோ பல மடங்கு உள்ளது நமக்கு தெரியுது அப்படின்னா அது அப்ப நம்மளை விட எவ்வளவு தொலைவா இருந்திருந்தா அதோடைய லைக் சின்னதாவது நமக்கு தெரியும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அது எவ்வளவு ஒளி பிரகாசம் உடைய ஒரு ஸ்டாரா இருக்கும்னு சொல்லி. நம்ம சன்னே வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டார் தான். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஸ்டார் அப்படிங்கிறது என்னது, விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுறுப்புகள் விண்மீன்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோம்ல, நிறைய ஒரு வகையான கட்டுறுப்புகள் கொண்டதுதான் நம்மளுடைய கேலக்சிஸ் அதெல்லாம் சொன்னோம்ல. அதுல வந்து முக்கியமானதே இந்த ஸ்டார்ஸ் தான். அவை வாயு, பிளாஸ்மா ஆகியவற்றை அதிகமாக உள்ளடக்கியவை. எஸ், அப்சல்யூட்லி எல்லா விதமான ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், சன் எல்லாமே வந்து a group of gas combine பண்ணி இருக்கிறது தான் என்னது, இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், விண்மீன்கள் அனைத்தும் ஹைட்ரஜன் வாயுவால் உருவாகியுள்ள நிரம்பி உள்ளது. இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் யாவும் இணைந்து என்னவா இருக்கும்னா ஹீலியம் அணுக்களை வந்து உருவாக்குது. அப்போ போது மிக அதிக அளவில் வெப்பம் வந்து வெளியேறுது. ஸ்டார்ஸ், ஒரு ஸ்டார் அப்படின்னா என்னவா உருவாருது, நிறைய ஹைட்ரஜன் அணுவால உருவானது. இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஹீலியம் அணுவை வந்து உருவாக்குது. இந்த ஹீலியமுடைய வேலை என்னதுன்னா வெப்பத்தை வந்து வெளியேற்றது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு முக்கியமான டேட்டா தான் என்னன்னா புவி. இப்ப ஸ்டார் பார்த்தோம்ல, இதுல முக்கியமான சில ஸ்டார்ஸ் உடைய நேம் என்னன்னா அது என்னென்ன கேட்டகரியில வருதுன்னு பாருங்க. புவிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னா சூரியன். நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே, சூரியனே வந்து ஒரு நட்சத்திரம் அப்படின்னு. சூரியனை தாண்டி பல ஒளியாண்டுக்கு பின்னாடி ரொம்ப தூரமா இருக்கிற ஸ்டார்ஸ் தான் நமக்கு இப்ப கண்ணுக்கு தெரியற நைட்ல விசிபிள் ஆகிற ஸ்டார்ஸ். ஓகேங்களா? அப்போ சூரியனிடம் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் எது அப்படின்னா சிரியஸ். ஓகேங்களா? சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் பிராக்சிமா சென்டரி. சூரியன், சிரியஸ், பிராக்சிமா சென்டரி. பிராக்சிமா சென்டரி அப்படின்னா சூரியனுக்கு அருகில், சூரியனை விட மிகவும் பெரிய பிரகாசமான நட்சத்திரம் சிரியஸ், புவிக்கு அருகில் உள்ளது சூரியன். ஓகேங்களா? இந்த 3 ஸ்டார்ஸை பத்தினது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நட்சத்திரங்கள் கூட்டம். இப்போ ஒரு ஸ்டாரை பத்தி பார்த்தோம், ஸ்டார்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்டாருடைய குரூப் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. நட்சத்திர கூட்டம் என்பது வானத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்குகின்ற நிலையான நட்சத்திர கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்ஸ் நமக்கு தெரிஞ்சது அங்கங்க ஒன்னு வந்து விசிபிள் ஆகும். இதுவே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து அது எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சரலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஸ்டார்ஸ் தான் நம்ம இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ராசி நட்சத்திரங்கள் அப்படி சொல்றாங்களா, அந்த 27 நட்சத்திரங்கள் வந்து முக்கியமா நம்ம சொல்லுவாங்க. நிறைய வகையான நட்சத்திரங்கள் இருக்கு, பட் நம்ம ஜாதக அமைப்புப்படி ஒரு 27 நட்சத்திரங்கள் வந்து சொல்றாங்கல்ல, அது எல்லாமே வந்து இந்த குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வச்சுதான் வந்து உருவானதா வந்து சொல்றாங்க. இப்ப பாருங்க, 88 நட்சத்திர குழுக்கள் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம வந்து என்ன பண்றோம், ஜாதகத்துக்கு யூஸ் பண்றது வெறும் 27 ஸ்டார்ஸ் தான். ஆனா 88 குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, 12 கான்ஸ்டெல்லர், அதாவது நம்ம 27 ராசி ஒரு பக்கம், இது வந்து நட்சத்திர அமைப்பு. பாருங்க, ராசி சொல்லுவோம்ல, இப்போ வந்து சிம்ம ராசினா இந்த மாதிரி சிம்மம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். சிம்மம்க்கு எப்படி சிங்கம் சம்திங் கர்ஜிக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கா? ஸோ இது இந்த ஒரு கூட்டமைப்பு வந்து நிலையா இருக்கு. அதனாலதான் இதை வந்து நமக்கு வந்து ராசியில வந்து அப்படி வந்து ரெண்டுமே அசப்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து என்னது எக்ஸாம் இன்னொன்னு எடுத்துக்கலாமா, ஸ்கார்பியோ வந்து அந்த தேல் சொல்லுவாங்க, தேல் விருச்சிக ராசியா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து வச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது, லிப்ரான்றதுல துலாம் ராசி சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சி 2 பக்கம் தொங்கும் இல்லையா, இது நம்ம திராசுன்னு சொல்லுவோம்.
நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல் என்னன்னு நமக்கு தெரிஞ்சது இருக்கோ, அது எந்த ஒரு கூட்டமைப்பு நட்சத்திர கூட்டமைப்போட கம்பேர் ஆகுதோ அந்த ஒரு உருவத்தையே வந்து ராசிக்கு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இதற்கு முன்னர் இப்போ நம்ம 88 விண்மீன் அந்த கூட்டம் வந்து கன்ஃபார்ம்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே யாரு, தாலமி இருக்காரு இல்லையா, தாலமி வந்து தன்னுடைய அல்மேகஸ் என்ற புத்தகத்தில், இதுவும் கேட்கலாம் கொஸ்டின்ல, என்ன டைப் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்கேமஸ்ட் அப்படிங்கிற புக்ல வந்து 44 நட்சத்திர கூட்டங்கள் உள்ளதாக பட்டியலிட்டுள்ளார். 88 வந்து அதிகாரப்பூர்வமாக, இது ஃபர்ஸ்ட் டே 44, இதோடைய ஹாஃப். ஓகேங்களா? யாரு, தாலமி. எந்த புக்ல அப்படின்னா அல்கேமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்ல அவர் வந்து ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கார். சரி, இது என்ன அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள்லயே வந்து சொன்னேன்ல, நிறைய டைப் ஆஃப் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு. அதுல இந்த உர்ஷா மேஜர் அப்படிங்கிற நட்சத்திர கூட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, வட அரைக்கோளத்துல பாதி, தென் அரைக்கோளத்தில் பாதி இருக்கிறதாக சொல்றாங்க. ஓகேங்களா? உர்ஷா மேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, லட்டின் மொழியில வந்து பிக் பியர், அதாவது பெரிய கரடியா அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? லத்தீன் மொழி பெரிய கரடி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கிரேக்க மொழியில இருந்து தான் உருவான மாதிரி பார்த்திருப்போம். ஆனா இந்த பிக் பியர் மட்டும் லத்தீன். ஓகேங்களா? இதுதான் அந்த சொன்ன இல்லையா வட, இது வந்து இது ஒரு செட் ஆஃப் ஒரு ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஹாஃபா பிரிக்கலாமா, நார்த்து சவுத்து, இது ரெண்டுத்துலயுமே வந்து காணப்படுது இல்லையா, அதை தான் ஃபர்ஸ்ட் காட்டியிருக்காங்க. இந்த செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்பயுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான டாபிக் சூரிய குடும்பம், நம்ம சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது. சோலார் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம இருக்கிறது ஒரு சோலார் சிஸ்டம். எதை சுத்தி இருக்கோம் அப்படின்னா சன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாரை சுத்தி ஒரு 8 வகையான பிளானட்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? நமக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்த அதே தான் திருப்பி பார்க்க போறோம். பாருங்க, சூரிய குடும்பம் என்பது அதாவது என்னது, ஒரு நடுவில் ஒரு நட்சத்திரமும் அதை சுத்தி வந்து என்ன இருக்கும், கோள்கள், குறுங்கோள்கள், விண்மீன் கற்கள், காமெட்ஸ் சொல்லுவாங்க, எரிக்கல்கள், இந்த மாதிரியான நிறைய இருக்கிறது. என்னது அப்படின்னா ஒரு குரூப், என்னது, ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, நமது சூரிய குடும்பம் வந்து எதுல வருது, பால்வெளி அண்டத்தின் வெளிப்புற சூழலில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இது சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம சோலார் சிஸ்டம் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குயிப்பர் பெல்ட், குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, சூரியன் இப்படி பார்த்தோம்ல, சூரியனை சுத்தி எவ்வளோ ஒரு 8 இருக்கும்ல, மெர்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த்து, மார்ஸ், நடுவில் வந்து ஒரு ஒரு கேப் வரும், அது நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து திருப்பி ஒரு 8 பிளானட்ஸ், அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இது வரைக்கும் இருக்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டம். அந்த லாஸ்ட் லிமிட் தான் என்னது, குயிப்பர் பெல்ட். ஓகேங்களா? இந்த இமேஜே வந்துருச்சு பாருங்க. நம்ம சன் இது, மெர்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், நடுவில் வர பெல்ட் நேம் அஸ்ட்ராய்டு பெல்ட்ஸ். இதுல வந்து நிறைய எரிக்கற்கள், குறுங்கோள்கள், இந்த மாதிரியான ஒரு கலவைகள் இருக்கும். மிச்சம் அதுக்கடுத்து ஒரு 4 பிளானட்ஸ். அடுத்தது புளூட்டோ, தெரியும்ல, புளூட்டோ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து புளூட்டோவே வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னாங்க. 2005 to 6 அந்த ரேஞ்ச்ல வந்து புளூட்டோ வந்து கோள்கள் கிடையாது, அது ஒரு குறுங்கோள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வர்றதா அந்த குயிப்பர் பெல்ட். ஓகேங்களா? அதோட நம்மளுடைய சோலார் சிஸ்டம் முடிஞ்சது. அடுத்து பாருங்க, இந்த குயிப்பர் மண்டலத்திற்கு அப்பால் ஊற்று மேகங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, மெர்க்குரி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு பிளானட். அது ஃபர்ஸ்ட் பிளானட் ஆல்சோ. செகண்ட் என்னது வீனஸ். தேர்டு நம்ம இருக்க எர்த்து. ஃபோர்த் வந்து மார்ஸ். ஓகேங்களா. ஃபிஃப்த் வந்து ஜூபிட்டர். ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய கோள். அதே மாதிரி மெர்க்குரி இருக்கிறதுலே சின்ன கோள். சாட்டன் வந்து சிக்ஸ்த்து. யுரேனஸ் வந்து செவன்த்து. நெப்டியூன் எயித். இதுல கோல்டஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நெப்டியூன். ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வீனஸ். நம்ம நினைப்போம் மெர்க்குரி நினைப்போம், கிடையாது, வீனஸ். ஓகேங்களா. இந்த ஜெனரல் விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் ஒரு பெல்ட், அப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், குயிப்பர் பெல்ட். இப்போ நம்ம ஒரு லீப் இயர் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு வானியல் அழகு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் நம்ம இருக்க புவிக்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்தை தான் வந்து வானியல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட தொலைவு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேங்களா. இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்குள்ள வந்துட்டோம். சன் அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்டே பார்த்தோம். சன்னுங்கிறது ஒரு ஸ்டார். ஓகேங்களா. அது அப்சல்யூட்லி வந்து நிறைய வெப்பத்தை வச்சிருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த சூரியன்ல இருக்கிற வாயுக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னதுன்னு பாருங்க. 70.6% வந்து ஹைட்ரஜன், 27.4 ஹீலியம், 2% அதர் கேசஸ் சொல்லுவாங்க. ஹீலியம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஹீலியமோட வேலை என்னது, ஹீட்டை வந்து அதாவது எக்ஸிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து என்னது, சூரியனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். சூரியன் வந்து 3 லேயர்ல இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா கோர், அதாவது உட்கருன்னு சொல்லுவாங்க. அடுத்து கதிர்வீச்சு மண்டலம், அடுத்து வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம் அப்படின்னு சொல்லி 3 வகையில இருக்கு. பாருங்க, இது கோர், இது ஃபுல்லா கோர். ஓகேங்களா. இது ஓகே, இது வந்து அந்த வெளிப்புற சுழற்சி மண்டலம், அதை பார்த்தல உமிழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கதிர்வீச்சு மண்டலம், ரேடியோட்டிவ் ஜோன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கோரு, ரேடியோட்டிவ் ஜோன், அப்புறம் அந்த வெப்ப உமிழ்வு மண்டலம். இந்த மாதிரி 3 லேயர் வச்சதுதான் நம்ம சன்னுடைய உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இது பாருங்க, இதவே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய இருக்கு. சூரியன் இல்லாம அடுத்து வெளியே வர்ற பகுதி பேரு கரோனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரோனா என்னன்னு பார்க்கலாம். இந்த போட்டோஸ்பியர்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த இப்ப லேயர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து சூரியனின் உட்பகுதிக்கும் சூரிய வளிமண்டலத்திற்கும் இடைப்பட்ட எல்லை பகுதியை வந்து என்ன சொல்றோம், போட்டோஸ்பியர். பார்த்தோம் இல்லையா. சூரியனுடைய உட்பகுதிக்கும் சூரியனுடைய அவுட்டருக்கும் கனெக்டிவிட்டி என்னது அப்படின்னா போட்டோஸ்பியர். ஓகேங்களா. அந்த டயக்ராம்ல பார்த்துருக்கோம்ல, போட்டோஸ்பியர் அப்படின்னா அந்த ஒரு அவுட்டர் லேயர், மேற்பரப்பு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, குரோமோஸ்பியர் பார்த்தோம்ல. குரோமோனா என்னன்னா கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கதிர்வீச்சு நிறைய வருது அந்த பக்கத்துல இருந்து. பாருங்க, இந்த லோயர், அதாவது கீழே பார்க்கலாம். ஆக்சுவலா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே போட்டிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. சூரிய வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியை வண்ணக்கோளம் என அழைக்கிறோம். இந்த சொல்லு எங்க இருந்து வந்துச்சு, கிரேக் மொழியிலிருந்து வந்திருக்கு. கிரேக்க மொழியில் குரோமோ என்றால் அப்படின்னா என்னன்னா கலர் அப்படின்னு அர்த்தம். சூரிய வளிமண்டலத்தின் உயர்ந்த மேல் பகுதி கரோனா என்று அழைக்கப்படும். இது 1 மார்க்ல கேட்கலாம். இது ஒரு 1 மார்க்.
இது கிரேக்க மொழியான்னு கேட்பாங்க. குரோமோ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளானட்ஸ். பிளானட்ஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார் கிடையாது. கோள்கள் அப்படின்னா ஒரு ஸ்டாரை சுத்தி வர்ற அதோடைய டிஃபைன்ட் அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில சுத்தி வர்ற ஒரு ஆப்ஜெக்ட் பேர் தான் என்னது அப்படின்னா கோள்கள், பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எங்க இருந்து வந்துச்சு? இந்த வேர்டு பிளானட் கிரீக், அது எங்க கிரீக்ல இருந்து தான் வந்திருக்கு. வேண்டரர், அதாவது சுற்றுபவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டார்ஸ் எதுவுமே வந்து சுத்தும்னு நம்ம சொல்லவே கிடையாது. ஆனா அந்த பிளானட்டோடைய ஒர்க் என்னது அப்படின்னா இதுதான் அந்த பிளானட் அப்படின்னா இது அதையும் சுத்திக்கிட்டு தன்னையும் சுத்திக்கிட்டு நீள்வட்ட பாதையிலையும் சுத்திக்கிட்டே வந்து அதனுடைய ஸ்டார்டிங் பிளேஸ்ல வந்து நிற்கும். திருப்பி அதை சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்டாப் கிடையாது. இதுதான் பிளானட். ஓகேங்களா? நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுப்பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்து பாருங்க, சூரியன்ல இருந்து சுத்தி நம்ம எவ்வளவு பிளானட்ஸ் பார்த்தோம்? 8 பிளானட்ஸ் பார்த்தோம். அந்த 8 பிளானட்ஸ் வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. இன்னர் பிளானட், அவுட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த பிரிக்கிற அந்த லைன் பேர் தான் என்னது அப்படின்னா அஸ்ட்ராய்ட்ஸ். அந்த அஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெல்ட் பிரியும். அந்த பெல்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அந்த குள்ளக்கோள்கள், குறுங்கோள்கள், அப்படி செதறின பாறைகள், இதுக்குன்னே ஒரு இதுதான் அதுக்குள்ள இருக்குன்னே சொல்ல முடியாது. அது எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த லேயர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வர 4 கோள்கள் பேர் தான் என்னதுன்னா அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாக்குறோம். அப்போ உட்கோள்கள் அப்படின்னா எந்த மாதிரியான டைப்ல இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எப்படி? பாறைகள் நிறைஞ்சதா இருக்கும். ஸோ பாறை கோள்கள், அல்லது என்ன சொல்றாங்க, நிலம் சார்ந்த கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன பிளானட்ஸ்? புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். மார்ஸ், மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, செவ்வாய், மார்ஸ். ஓகேங்களா? இந்த 4 பிளானட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, பாறை சார்ந்த ஒரு பிளானட். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெளிக்கோள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வாயு கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ள ஃபுல்லாவே ஒரு வாயுனுடைய கலவைகளா தான் இந்த கோள்கள் இருக்கும். அது போக என்ன பண்ணும், இந்த 4 கோள்களை காட்டிலும் அந்த மிச்சம் இந்த 4 கோள்கள் வந்து சைஸ்ல பெருசா இருக்கும். அதாவது அது என்னென்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஓகேங்களா? வியாழன் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய கோள், பிக்கஸ்ட். அதே மாதிரி ஃபாரஸ்ட், அதாவது தொலைவு ஜாஸ்தியா இருக்க தொலைவு என்னது? சூரியனை விட தொலைவு ஜாஸ்தியா இருக்க ஒரு கோள் வந்து நெப்டியூன். ஓகேங்களா? அதே மாதிரி ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோளை சுத்தி உள்ள ஒரு வளைவு இருக்கு இல்லையா, அதனுடைய பிளானட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சனி. இப்படி இது இருக்குன்னா நிறைய ரிங்ஸ் வச்சிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா சனி. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சிறப்பு பேர் இருக்கு, அது பின்னாடி பார்க்கலாம் வாங்க. அடுத்து கோள் நாள் அப்படின்னு சொல்றாங்க. கோள் நாள் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். நம்மளுடைய புவிங்கிறது ஒரு கோள் பார்த்தோம். கோளுடைய நாள் அது எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோளுக்கு எவ்வளோங்க 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நாள் சொல்றோம். ஏன்? சூரியன் அஸ்திமனம் ஆகி அதென்ன உதிர்ந்து அது மறையிறதுக்கான அந்த ஃபுல் டேவை எவ்வளவு சொல்றோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஜென்ரலா சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோளுக்குமே தன்னுடைய ஆரம்பம் டு அந்த சுழல், அதாவது எப்படி சொல்றது, தன்னைத்தானே இப்படி சுத்திக்கிட்டு வருது இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு இது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்னா இது தன்னை இப்படி சுத்திட்டு வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகி திருப்பி இதே ஒரு பொசிஷன்ல வர்றதுக்கான டைம் தான் வந்து கோள் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சாரி, எக்ஸாம்பிளுக்கு இதவே நான் எடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய பூமி. இது தன்னுடைய நீள்வட்ட பாதையில, அதாவது அதுக்கான பாத்துல வந்து சுத்திட்டு இருக்கு, சுற்றுவட்ட பாதையில. இது ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன். இங்க வச்சிருக்கேன். கரெக்டா இப்படி சுத்தி கரெக்டா
இப்படி மெதுவா சுத்தி அதே பொசிஷனுக்கு வர்றதுக்கான டைமிங் தான் வந்து கோள் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோள் வருடம் அப்படின்னா என்னன்னா சேம், ஒரு நாள் நம்ம சொல்றோமா 24 மணி நேரம், அப்போ ஒரு வருஷம் சொல்றோம்ல, அது எப்படின்னா சூரியனை சுத்தி கம்ப்ளீட் ஆகி அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கான டைம் டியூரேஷனா வந்து கோள் வருடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதால் அது வலம் வருவதல் அல்லது கோள் வருடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பிளானட் பத்தி பார்க்க போறோம். எல்லா பிளானட்டுமே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அது எங்க இருக்கு, அதனுடைய டேஸ் என்ன, அதனுடைய இயர்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம படிச்சுதான் ஆகணும். ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் வாங்க. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது அப்படின்னா மெர்க்குரி. ஆனா வெப்பம் வந்து இப்ப நம்ம நினைக்கலாம் சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்க கோள் வந்து மெர்க்குரி தான் வந்து இருக்கிறதுல ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு நினைப்போம். ஆனா கிடையாது, இது வந்து செகண்ட் ஹாட்டஸ்ட் பிளானட். ஓகேங்களா, அதே மாதிரி இருக்கிற கோள்களிலேயே வந்து ரொம்ப சின்ன கோளுமே இந்த மெர்க்குரி தான். ஓகேங்களா, இதுக்கு வந்து துணை கோள்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதனுடைய அச்சல், அதாவது ஒரு நாள் சொல்றோம்ல, அது எவ்வளவு நாள் அப்படின்னா 58.65 புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. எதுனா இப்படி கொண்டு வர்றதுக்கு, இங்கதான் மெர்க்குரி இருக்கு, இங்க சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா 58.65 நாள். நம்ம 364 நாள் சொல்றோம்ல, இதுக்கு வந்து 58.65 நாள். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருந்தாலும் சூரிய குடும்பத்தில் இரண்டாவது வெப்பக்கோள் மெர்க்குரி. அடுத்து வீனஸ். வீனஸ் வந்து வெள்ளி சூரியனுக்கு அருகில் உள்ள இரண்டாவது கோள். ஆனா இதுதான் ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன் அப்படின்னா அதாவது மெர்க்குரியை காட்டிலும் வீனஸ் வந்து திடமான ஒரு கோள். திடம் அப்படின்னாலே ஒரு காத்துல பறந்தா அந்த அனல் வந்து பறந்துடும். இதே வந்து ஒரு சட்டியில க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம், அதோட ஹீட்னஸ் வந்து உள்ளே இருக்கும்ல, அதுதான் அந்த கோள் வந்து அதனுடைய திக்னஸ் ஜாஸ்திங்கிறனால ஹீட் வந்து அப்படியே தக்க வச்சுக்குது. ஸோ மெர்க்குரியோட வீனஸ் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட். ஓகேங்களா, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீனஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எர்த்தோடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எர்த்த போலவே செம்ம எடை உள்ளதுனால வந்து வீனஸை வந்து எர்த்தோடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அந்த இந்த வெள்ளி எப்படி அப்படின்னா நம்மளுடைய நார்மல் ஹியூமன் ஐயாலேயே வந்து வெள்ளியை பார்க்கலாம். அந்த கோள் எப்படி தெரியும் அப்படின்னா காலையில விடிய காலையிலையும் சாயந்திரமாவும் தெரியும். அதுதான் அதோடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விடிவெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னது மாலையில் அஸ்தமன வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஈவினிங் டைம்ல தெரியுது, கோள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொன்னேன்ல வெள்ளி புதனை விட அதிக வெப்பமானது, ஏன்னா அதனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட், அதனாலதான். அடுத்து இதனுடைய இயர் எவ்வளவு அப்படின்னா 1 இயர் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நாள் அப்படின்னா 244 எர்த் டேஸ். நம்மளுடைய கணக்குப்படி 24 மணி நேரங்கிறது ஒரு நாளா நமக்கு, அந்த கணக்குப்படி 243 நாள். ஓகேங்களா, இதுக்குமே துணைக்கோள்கள் கிடையாது, சேட்டிலைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட். என்னது மிச்ச கோள்கள் எல்லாமே வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் வரும். ஆனா இந்த வீனஸ் மட்டும் ஈஸ்ட் டு வெஸ்ட் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம பூமி எர்த். புவி சூரியனுக்கு அருகில் உள்ள 3வது கோள். அந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்தா 3வது கோள். இது சூரிய குடும்பத்தின் 5வது பெரிய கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நமக்கே தெரியும் இல்லையா 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எக்ஸாக்டா வந்து பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள வந்து எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 23 மணி நேரம் 56 நிமிடம் 3.23 ஹவர்ஸ் 56 செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு 4 செகண்ட் கம்மி ஆகுது. ஓகேங்களா, புவி சூரியனை வலம் வர 365
2-5 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா இவ்வளவு நாள் வரும். இந்த கணக்கு பிரகாரம் தான் இந்த 25 இருக்கு இல்லையா, 0.25, இந்த 25 இன்ட்டு 4 என்னது 100 இல்லையா. இது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கணக்கு வச்சுதான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் அப்படிங்கிறது வரும். அந்த லீப் இயர்ங்கிறது February 29 அந்த ஒரு டேட்டை வந்து எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணி அந்த இயரை லீப் இயர் சொல்லி ஈக்குவலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, உயிரினங்கள் காணப்படும் ஒரே ஒரு கோளும் எது, நம்மளுடைய பூமி. ஏன், ஒண்ணு உயிரினங்கள் வாழ்றதுக்கான ஏதுவான சிச்சுவேஷனான H2O நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா. H2O, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மூணுமே நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் உயிரினங்கள் வந்து உற்பத்தியாகி அதுக்கு ஏதுவான ஒரு கோள் அப்படின்னா நம்ம புவி. ஏன்னா நம்மளுடைய பூமி வந்து 70% வந்து வாட்டர்னால வந்து கவர் ஆனதுனால. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, the sunlight takes about, அதாவது கீழே வர புவி சந்திரன் என்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டுமே உள்ளது. அது நமக்கு தெரியும், ஒரே ஒரு மூணு. ஓகேங்களா. மிச்ச ரெண்டுக்குமே நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுக்குமே வந்து மெர்க்குரி வீனஸ்க்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது. எர்த்துக்கு ஒரே ஒரு துணைக்கோள். இதுக்கு பாருங்க, சூரிய ஒளி புவியை வந்தடைகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 8.20 செகண்ட், 8 minutes 20 seconds அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து மார்ஸ், செவ்வாய் அப்படின்னு என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, செவ்வாய்க்கு தான் நம்ம நிறைய சேட்டிலைட்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து புவியுடைய கிட்டத்தட்ட நிறைய ஒத்து போகுது. ஆனா வந்து சொன்ன மாதிரி ஆக்சிஜன் அங்க இல்லை அப்படின்றனாலதான் இன்னும் நம்ம வந்து அங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து அவ்வளவு மேற்கொள்ளலை. அப்போ பாருங்க, இது வந்து என்னது அப்படின்னா ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் பிளானட் அப்படின்னு கேட்டா செவ்வாய். ஓகேங்களா. ஏன் அந்த சிவப்பு வந்து கலர் அப்படி வருது அப்படின்னா, இரும்பு ஆக்சைடு வந்து அந்த கோளை சுத்தி நிறைய ஃபுல்லா இருக்கிறதுனால அதனுடைய லுக் வந்து எப்படி இருக்குன்னா செவச்செவேன்னு இருக்கு. அதனாலதான் அது வந்து சிவப்பு கோள் அப்படின்னு சொல்றாங்க. இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர 24 மணி நேரம் 37 நிமிஷங்கள், நம்மளோட 37 நிமிஷம் ஜாஸ்தியா சுத்துது. அடுத்து சூரியனை வலம் வர எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷத்துக்கு, நமக்கு 365. இது வந்து 687 days வந்து எடுத்துக்குது. இதுக்கு வந்து நம்மள மாதிரியே வந்து சீசனல் சேஞ்சு, வெதர் சேஞ்சு இது எல்லாமே நடக்குது. அதுதான் என்ன சொல்றாங்க, செவ்வாய்க்கு பருவ காலங்கள், துருவ பனிக்கவிப்புகள், எரிமலைகள், ஆற்று குடைவுகள் மற்றும் வானிலைகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு தான் என்னது, இதுக்கு வந்து என்ன ரெண்டு சொன்னா போபஸ் மற்றும் டேமோஸ் அப்படிங்கிற 2 சேட்டிலைட் வந்து இருக்கு. அடுத்து ஜூபிட்டர். ஜூபிட்டர் வந்து எப்படின்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய கோள். இந்த சோலார் சிஸ்டம்லயே ஒரு பெரிய சைஸ், பெரிய ஜைஜாண்டிக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த உருவம் கொண்ட ஒரு கோள் எது அப்படின்னா ஜூபிட்டர். ஓகேங்களா. இது வந்து எப்படின்னா ஜெயண்ட் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இது அவ்வளோ வாயுக்கள் அடங்கிய ஒரு பெரிய கோள். அப்போ இது தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகும், பெரிய கோள் அப்படிங்கிறப்ப தன்னைத்தானே சுத்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். 9 hours 55 seconds வந்து ஆகுது. ஆனால் சூரியனை வலம் வர எடுத்துக்கொள்ளும் வருடம் எப்படி 11.86 years ஆகுது. ஓகேங்களா. நமக்கு 1 year விட அவ்வளவு மடங்கு ஜாஸ்தி. இதுல வந்து 3 ரிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஜூபிட்டரை சுத்தி 3 ரிங்ஸ் இருக்கு. இதுல வந்து 67 அதாவது சேட்டிலைட்ஸ், அதாவது நிறைய சேட்டிலைட்ஸ் உள்ள ஒரு பிளானட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் ஜூபிட்டர் தான். ஓகேங்களா. பாருங்க, 67 துணைக்கோள் சொன்னா இது வந்து எவ்வளவு, சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் எது, கனிமேடே அப்படிங்கிற அந்த துணைக்கோள் வந்து நமக்கு 3 சொல்றோம்ல, அந்த மாதிரி கனிமேடே அப்படிங்கிற அந்த துணைக்கோள் வந்து வியாழனோடது. அந்த சேட்டிலைட் தான் வந்து சோலார் சிஸ்டத்திலே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சேட்டிலைட். அது வந்து எப்படி இருக்கா, நம்ம பூமியை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சாட்டர்ன், சனிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சனி வந்து
சாட்டர்ன் இஸ் தி 6th பிளானட் ஃப்ரம் தி சன். கரெக்ட். சூரியன்ல இருந்து 6வது கோளா இருக்கிறது வந்து சனி. இது வந்து அளவில் வந்து 2வது பெருசான கோள். இக்கோளை சுற்றி நிறைய அழகான வளையங்கள் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து வெறும் 3 ரிங்கு. இதுல வந்து அழகான வளைவு இருக்கனால இதனுடைய பேர் எப்படின்னா வளையக்கோள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. வளையக்கோள் அப்படின்னா என்னன்னா சனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனிக்கோள் எந்த கலர்ல காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மஞ்சள் கலர். ஓகேங்களா, எல்லோயிஷ். ரெட்டிஷ் பிளானட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? வீனஸ். இதுல பாருங்க எவ்வளவு ரிங்ஸ் இருக்கு. வெறும் நான் முன்னாடி சொன்னதுக்கு வந்து 3 ரிங்கு, இது வந்து 30 ரிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சனிக்கோளில் 30 வளையங்களும் 60 உறுதி செய்யப்பட்ட துணைக்கோள்களும் இருக்கிறதா சொல்றாங்க. டைட்டன் என்ற நிலவே அதில் பெருசு. அந்த 60ல வந்து டைட்டன் அப்படிங்கிறது பெருசு. இது நம்ம சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய ஒரு நிலவு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எப்படி மேகங்கள் காணப்படுதோ அந்த ஒரு துணைக்கோளுக்கு எப்படி இருக்கு, மேகங்களுடன் காணப்படுற ஒரே ஒரு சேட்டிலைட் எது? டைட்டன். ஓகேங்களா, இது அப்சல்யூட்லி ஒன்னொன்னு விட ஒரு டைமிங் வந்து ஜாஸ்தி ஆகும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒரு தன்னைத்தானே சுற்றி வர 10 மணி நேரம் 34 செகண்ட்ஸ் வந்து 34 மினிட்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இது ஒரு முறை வந்து பூமியை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, சாரி சன்னை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகுது அப்படின்னா 29.4 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்து என்னது? டைட்டன் சொன்னேன்ல, டைட்டன் அப்படிங்கிறது அதாவது ஒரு மேகங்களுடன் கூடிய ஒரு துணைக்கோள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ மேகம் மற்றும் வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் சனிக்கோள். அது மிகப்பெரிய துணைக்கோள். சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய துணைக்கோள். மேகம் மற்றும் அடர்த்தியான வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாசா கருத்துப்படி டைட்டன் தான் இதுவரை நாம் கண்டத்தில் புவி போன்ற உலகமாக தெரிகிறது. அடுத்து 1655 டச்சு வானவியலர் கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் என்பவர் டைட்டன் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது பாருங்க, டைட்டன் அப்படிங்கிற ஒரு துணைக்கோளை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ். ஓகேங்களா, இவர் தான் எப்போ 16 அப்பவே ஒரு 300-400 வருஷம் முன்னாடி அவர் கெஸ் பண்ணிட்டாரு. ஹைஜன்ஸ் லேண்டர் ஆய்வுன்னு சொல்லிட்டு இவரோட நிறைவா வந்து ஒரு ஆய்வு கூட இருக்கு. ஓகேங்களா, அது வந்து ஐரோப்பியன் விண்வெளி ஆய்வு. இப்ப நான் அண்டர்லைன் பண்ற எல்லாமே வந்து கொஸ்டின்ஸா மாறலாம். ஓகேங்களா, கேசினி விண்வெளி ஓடத்தை ஐரோப்பியாவின் விண்வெளி ஆய்வு மையம் மூலமாக டைட்டனுக்கு அனுப்பது. இது எதுக்கு அப்படின்னா அவரை வந்து கௌரவப்படுத்தும் வகையில வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து பாக்குறது யுரேனஸ். யுரேனஸ் அப்படிங்கிறது ஒரு கோல்டஸ்ட் பிளானட். இது வந்து சூரியனை விட மிகவும் தூரமா இருக்கிறதுனால வந்து இது குளிர்ச்சியான ஒரு கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பாருங்க இங்க பாருங்க, யுரேனஸ்ங்கிறது ஒரு பொருள், இது ஒரு வாயுக்கோள் தான். இது குளிர்மிகு வாயு பொருள். இது வெள்ளியை போன்று கிழக்கில் நம்ம படிச்சோம்ல எல்லாமே விட வீனஸ் மட்டும் ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுத்துது. யுரேனஸ் தன் அச்சில் 98 அதாவது பாருங்க 98 சாய்வாக அமைந்து கடமாக சுற்றி சூரியனை வந்து வலம் வருது. அடுத்து இது அசாதாரண சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டு இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆறப்ப அந்த சீசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் அது விலகும் இல்லைங்களா. சோ ஒவ்வொன்றும் 42 ஆண்டுகளாக உள்ளன. அப்பா, நமக்கு எப்படி சொல்றோம், நமக்கு வந்து 4 சீசனல் சேஞ்சஸ் இருக்குல்ல, வின்டர் சம்மர் ஸ்ப்ரிங் ஆட்டம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இது வந்து ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து வெறும் 3 மாசம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ இது ஒரு ரவுண்டு சுத்திட்டு வர்றதுக்கே 42 வருஷம் ஆகுதுங்களா. மீத்தேன் வாயுவை அதாவது இது வந்து எந்த ஒரு காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா மீத்தேன் CH4 இது இருக்கிறதுனால இது வந்து நீலம் மற்றும் பச்சை தோற்றம் அடிக்கிறது. அது ஒரு கிரீனிஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு லுக்ல வந்து இருக்கு. இதனுடைய எவ்வளோ இக்கோளுக்கு வளையங்களும் இருக்கு, 27 துணைக்கோள்கள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து நெப்டியூன்.
இது வந்து லாஸ்ட் கோள், ரொம்ப தூரமா இருக்க லாஸ்ட் கோள், தொலைவும் ஜாஸ்தி, ஸோ கோல்டஸ்டும் ஜாஸ்தியா இருக்கும். சூரியனை விட ரொம்ப தூரமா போகப்போ குளிர்ச்சி வந்து நிறைய இருக்கும். இததான் இக்கோளானது பச்சை நிற கோளா இருக்கும். அதாவது லுக் வந்து எப்படி இருக்கு, அது வந்து கிரீனிஷ் ப்ளூ சொன்னோம்ல, இது வந்து கிரீனிஷா இருக்கு. சூரியனிலிருந்து 8வதாக உள்ள இந்த கோள் மிகவும் காற்று வீசக்கூடிய கோள் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு 13 நிலவுகள், அதில் ட்ரைட்டன் என்ற நிலவே பெறுது அப்படின்னு சொல்றாங்க. இது 13 ட்ரைட்டன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். சூரிய மண்டலத்தில் கோள்களின் சுழற்சி எதிர் திசையில் சுற்றும் ஒரு நிலவு ட்ரைட்டன். இப்போ நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் கோள், அந்த கோளுக்கான துணைக்கோள் வந்து என்னது, எதிர் திசையில சுத்துது. ஓகேங்களா? இது சூரியனிடமிருந்து மிக தொலைவில் அமைந்திருப்ப சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த கால்குலேஷன்ஸ் எவ்வளோ டைமிங் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல முக்கியமா நம்ம வந்து புவியை பார்த்தா போதுமானது. பூமிக்கு வந்து என்னது 23.93 மணி நேரங்கள். அடுத்து பாருங்க குள்ளக்கோள்கள். குள்ளக்கோள்கள்னா வேற ஒண்ணும் இல்ல, கோள்களை போன்றே வந்து ஒரு உருவமைப்பு கொண்டது. ஆனா அது வந்து ரொம்ப சின்ன கோள்களா இருக்கும். இவை எந்த கோளுக்கும் துணைக்கோளாக இருக்காது. ஓகேங்களா? சூரிய குடும்பத்தில் மொத்தம் 5 குள்ளக்கோள்கள் உள்ளன. அவை செரஸ், புளூட்டோ, ஹியூமியே, மேக்மெக் மற்றும் எரிஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் ஒன் அவுட்டாவும் கேட்கலாம். 5 குள்ளக்கோள்கள் செரஸ், புளூட்டோ, ஹியூமியே, மேக்மெக், எரிஸ். ஓகேங்களா? ஆட் ஒன் அவுட்டா வேற ஏதாவது கொடுத்து கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேட்டிலைட்ஸ். நம்ம இவ்வளவு பார்த்தோம்ல, கரெக்டா கிட்டத்தட்ட நம்மளுடைய பூமியில இருந்து தான் வந்து சேட்டிலைட் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கோள்களுக்கு ஒரு துணையா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து சேட்டிலைட்ஸ். ஓகேங்களா? அப்போ 1610ல, அதாவது 1610 வரைக்குமே நிலவு ஒண்ணுதான் வந்து சேட்டிலைட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது இன்றைய கணக்குப்படி எவ்வளவு சேட்டிலைட்ஸ் இருக்காமா, 163 துணைக்கோள்கள் நம்ம சூரிய கண்ட நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருக்கு. அடுத்து மூணை பத்தி தெரியும் இல்லையா? நமக்கு வந்து நம்மளுடைய எர்த்துக்கான ஒரே ஒரு சேட்டிலைட் என்னது, மூன். அப்போ இது வந்து சந்திரன் தன்னைத்தானே சுற்றுவதற்கும் புவியை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரத்தை, அதாவது 27 நாட்கள் 7 மணி 43 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. ஓகேங்களா? சந்திரனானது சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மூன் வந்து நமக்கு ஆப்போசிட்டா நமக்கு நேரடியா தெரியப்ப அது வந்து என்ன சொல்றாங்க, பௌர்ணமி. அது நம்மளை விட மறைஞ்சு போயிட்டே இருக்கப்போ நமக்கு அதோடைய நிலாவுடைய வெளிச்சம் வந்து கம்மியா இருக்கும். ஃபுல்லா மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது பேர் அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க, சந்திரனில் பட்டு எதிரொலிக்கப்படும் ஒளியானது 1.25 வினாடி வந்து புவியை வந்தடைகிறது. ஓகேங்களா? சந்திரன் புவியை விட சிறியது என்பதால் அதன் ஈர்ப்பு சக்தி மிகவும் குறைவு. பாருங்க, 1/6 மடங்கு மட்டுமே வந்து சூரியன்ல இருந்து, அதாவது நம்ம புவியை விட சந்திரன் வந்து அவ்வளோ வெயிட்லெஸ். அதாவது நான் இப்போ ஒரு 60 கிலோ இருக்கேன், நான் இப்போ 60 கேஜி இருக்கேன் எங்க எர்த்துல, பூமியில. அப்படின்னா இதே மூன்ல, அது பேர் என்னது, நிலவுல எவ்வளோ, வெறும் 10 கிலோ தான் என்னுடைய வெயிட் இருக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய ஈர்ப்பு விசை கம்மி. ஓகேங்களா? 1/6% வந்து கம்மி. இது வந்து கொஞ்சம்
2 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், அதாவது நிலவுல ஃபர்ஸ்ட் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியும். செகண்ட் யார் அப்படின்னா எட்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவரு. எப்போ அப்படின்னா 1969 ஜூலை 20 வந்து சந்திரன்ல வந்து நீரில்லாத அமைதி கடலில் கால் வைத்தனர். ஓகேங்களா. அவர்கள் அங்கு 21 மணி எவ்வளவு நேரம் இருந்திருக்காங்க அப்படின்னா 21 hours 38 minutes 21 seconds. ஓகேங்களா. சேம் 21 நடுவில் 38, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விண்கலத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்போலோ 2 அப்படிங்கிற விண்கலத்துல வந்து சென்றிருக்காங்க. அதை செலுத்தியவர் யார் அப்படின்னா மைக்கேல் கோல்வின்ஸ். ஓகேங்களா. அடுத்து சூரிய மண்டலத்தில் உள்ள பிற பொருட்கள் பார்க்கிறோம். இப்போ நம்ம வந்து கோள்கள் பார்த்திருக்கோம், சேட்டிலைட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்ததா என்ன இருக்கும்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது குறுங்கோள்கள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது குறுங்கோள்கள். குறுங்கோள்கள் எப்படின்னா கோள்களை போலவே வடிவமைப்பு, ஆனா சூரியனை சுற்றி வரும் பாறையாலான விண்வெளி கற்கள். இது சிறிய கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது அளவில் பெரியதாக காணப்படும் குறுங்கோள்கள் வான்கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிளானட்டுக்கும் லாஸ்ட் ஒரு பிளானட்டுக்கும் நடுவில் ஒரு பெல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னல, அந்த பெல்ட் பேர் தான் வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ். அதுக்குள்ள நிறைய கோள்கள் இருக்குன்னு சொன்னா சின்ன சின்ன கோள்கள், அதுல என்னென்ன இருக்கும்னு டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. இதுல இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த பகுதியை தான் வந்து என்ன சொல்றோம், குறுங்கோள் பட்டை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. இவைகள் கடந்த காலத்தில் வெடித்து சிதறப்பட்ட கோள்கள் அல்லது வால் நட்சத்திரத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இதுதான் இதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா இப்படிதான் அங்கங்க இருக்கும். இது ஒரு கோல்டு சொல்ல முடியாது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். காமெட். காமெட் அப்படின்னா வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கோள் அதுக்காக ஒரு ஒரு ஒளியோட கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கு பாருங்க. அடுத்து அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஹேலி வால் நட்சத்திரம். அதாவது வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது முத நமக்கு பார்த்ததே வந்து இந்த ஹேலி வால் நட்சத்திரம் தான். அது எப்போ விசிபிள் ஆச்சு அப்படின்னா 1986 வந்து ஃபர்ஸ்ட் டைம் தோன்றி இருக்கு. இது அடுத்து எப்ப தோன்றும் அப்படின்னா 76 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2061 வருஷம் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். எப்ப அப்படின்னா ஜூலை 28. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதாவது குறுங்கோள்கள் இந்த மிச்ச பார்ட்ஸ் பத்தி பாக்குறோம்ல, அதேதான். சில நேரங்களில் இரவு நேரத்தில் வானில் ஒரு பிரகாசமான ஒளி கீற்று சில வினாடிகளுக்கு தோன்றும். இந்த நட்சத்திரங்கள் வந்து எரி நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவை குறுங்கோள் பட்டைகளின் தொகுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாறை துண்டுகளாகும். இவை வளிமண்டலத்திற்கு வருவதற்கு முன்பே வந்து என்ன ஆகுது, விண்வெளி கற்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கற்கள் ஒவ்வொரு டைம் வந்து பூமியில விழுந்துடும். அதுதான் அங்கங்க வந்து சொல்றல விண்வெளியில இருந்து கல் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இதுதான் ஒன்னொன்னு என்ன பண்ணுனா வர்றதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். அதான் அந்த விண்கற்கள் சொன்னேன்ல, புவி மண்டலத்தை நெருங்கும் போதே அதன் ஈர்ப்பு விசையால் கவரப்படுது. அது எங்கேயோதான் போயிட்டு இருக்கும். பட் நம்மளுடைய புவியில ஈர்ப்பு விசை இருக்குல்ல, அதுல வந்து விழுகிறதா பூமி கிட்ட விழுகிறது. ஒண்ணு அதனுடைய எதுல மோதி சிதறி அதுவாவே வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். அடுத்து விண்வீல் கற்கள். ஆனால் ஒரு சில பெரிய அளவிலான விண்கற்கள் என்பது முழுவதும் எரியாமல் கற்களாக பூமியில் மீண்டும் விழுவது உண்டு. அவை விண்வீல் கற்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்து வந்து ஒரு காஸ்மிக் இயர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பாருங்க, the sun traveling at a speed of 250 km/s million years to complete one revolution in Milky Way. இப்ப நம்ம சொன்னல கோள்கள் வந்து தன்னைத்தானே சுற்றுது, சூரியனை சுற்றுதுன்னு சொன்னல, இந்த மாதிரி சூரியனுக்கே வந்து ஒரு இயர் இருக்கு. அதுதான் 250 km/s. இது வந்து திஸ் இஸ் கால்ட் வந்து காஸ்மிக் இயர் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, ஒரு ஜென்ரல் பாயிண்ட், 1956 செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சேட்டிலைட். ஓகேங்களா, செயற்கை சேட்டிலைட். இது வந்து முதல் முறையாக சேர்க்கப்பட்ட செயற்கை துணைக்கோள். இந்தியா தனது முதல் செயற்கையோட ஆரியப்பட்டாவை எப்போன்னா ஏப்ரல் 1975 வந்து செலுத்தியது. ஓகேங்களா, அடுத்து நுண் ஈர்ப்பு அப்படின்னா என்னன்னா, புவி ஈர்ப்புனா என்னது, ஒரு பெரிய அளவிலான ஈர்ப்புன்னு சொல்றோம். அப்ப நுண் ஈர்ப்பு அப்படின்னா, நுண்ணீர்ப்பு என்பது பொருட்கள் அல்லது மனிதர்கள் எடையற்று இருப்பது போல் தோன்றும் நிலை. ஓகேங்களா, விண்வெளி, அதாவது அங்க ஈர்ப்பு விசையே இல்லை அப்படி, நம்மளே இப்ப ஈர்ப்பு விசை இல்லைன்னா லைக் மிதந்துட்டு இருப்போம். ஸ்பேஸ்ல நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம்ல, கல்பனா சாவ்லா, அப்புறம் நிறைய விண்வெளி வீரர்கள்லாம் வந்து மிதந்துகிட்டே எதையா சாப்பிடுறது செய்யறதுல நமக்கு காட்டுறாங்க இல்லையா, அது வந்து உண்மைதான். ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசை கிடையாது, நம்மளுடைய வெயிட்டே வந்து அங்க இருக்காது. நம்ம பாடி வெயிட்டே நம்மளாலே ஃபீல் பண்ண முடியாது. அதுதான் அவங்க சொல்றாங்க, அதுதான் நுண் ஈர்ப்பு. அடுத்து முக்கியமான பன்னாட்டு வெளிநாட்டு விண்வெளி மையம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எது அப்படின்னா 19 விண்வெளி வீரர்கள் தங்குவதற்காக ஒரு பெரிய விண்வெளி கழகமே பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சென்டர் இருக்கும்ல, அங்க போய் எப்படி நம்ம வந்து ஸ்பேஸ்ல வந்துட்டு அடாப்ட் ஆகுறது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கு, அதுதான் பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் முதல் பகுதி 1998 வந்து சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதன் முக்கிய பகுதிகளின் கட்டுமானம் 2011 முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான நமக்கு தெரிஞ்ச சில ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, இது கொஞ்சம் ஏஜென்சிஸ் எந்தெந்த கண்ட்ரியோடது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்சல்யூட்லி எல்லாருக்குமே தெரியும், நாசா வந்து அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் சென்டர். அதுக்கு ராஸ்காஸ்மாஸ் அப்படிங்கிறது ரஷ்யா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரா ஆர். ஓகேங்களா, ராஸ்காஸ்மாஸ் ரஷ்யா. இஎஸ்ஏ அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அடுத்து ஜாக்ஸா, அப்சல்யூட்லி ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. சிஎஸ்ஏ அப்படின்னா கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இதெல்லாம் வந்து முக்கியமான வந்து ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகேங்களா, அது போக நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு, அது என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்துக்கோங்க. அதே தான் தமிழ்ல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் பத்தின ஒரு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல டேட்டாஸாவும் வரும், படிக்கிற மாதிரி இருக்கும், ஜென்ரலாகவும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் இதுனா இதுன்ற மாதிரி, ஓகே இப்படின்னா இதுதான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சில நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் என்னன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய இன்வென்ஷன்ஸ் சொன்னால நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துருப்போம். அது இன்னார் எந்த எந்த ஒரு கண்ட்ரி, இந்த வேர்டுனா இந்த ஆரிஜின் இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரியான சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான டாப்பிக்கோட பார்க்குறேன். தேங்க்யூ.